இதுக்கு முன்னாடி பார்த்த அட்வென்ச்சரஸ்ல கிட்டிக்கு பிறந்த புலியை நாம கண்டுபிடிச்சிட்டோம், ஜிக்ஜாக். ஆனா மோரிஸோ அர்னால்டோ அங்கேயே வந்து விட்டாங்க. என்னென்னமோ பண்ணி ஜிக்ஜாக கடத்திட்டு போயிட்டாங்க. நல்ல விஷயம் என்னன்னா நாங்க கிட்டியை கண்டுபிடிச்சிட்டோம். கெட்ட செய்தி, அவ குட்டியை நாங்க பிடிச்சிட்டோம்னு நினைச்சுட்டா. கார்லி அவளுக்கு ஞாபகப்படுத்தணும். புலி வெளியில வந்துருச்சு. உண்மையை சொல்லு, என்னோட குட்டி எங்க இருக்கு? கிட்டி, உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா? இங்க பாருமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இன்னொரு வேட்டையாடுற கும்பலா? நாங்க உன்னோட குட்டியை எதுவுமே பண்ணல. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உன்னோட குட்டியை உண்மையான வேட்டைக்காரங்க தான் தூக்குனாங்க. மனுஷங்களை மறுபடி நம்பவே மாட்டேன். இல்ல லக்கா, ஏன் இப்படி பண்ணீங்க? நான் சுடணும்னு ஒண்ணு சுடல, தெரியாம பண்ணிட்டேன். வேற என்ன பண்றது? பாத்து, அந்த புலிதான் கிட்டி. கிட்டியா? நீயும் ஒரு மிருகம் தானே? எதுக்காக இவங்களுக்கு நீ உதவுற? கிட்டி, எல்லாரும் வாங்க, கிட்டி என்ன கண்டுபிடிச்சிட்டேன். இங்க பாருங்க கிட்டி. நீங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். கிட்டி, என்ன மன்னிச்சிரு. உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல. என்ன மன்னிச்சிரு கிட்டி. கார்லி, நீ கவலைப்படாத. நாம ஜிக்ஜாக கண்டுபிடிக்கணும். அப்புறமா இவகிட்ட சொன்னா இவ புரிஞ்சுப்பா. சரி கிட்டி, ஜிக்ஸாக நான் திரும்ப கூட்டி வருவேன். போகாத, ஆபத்து. நான் போறேன். நானும் வரேன். அவனுங்களை சும்மா விடக்கூடாது. ஒரு நிமிஷம் இருங்கப்பா. கிட்டி நம்மள இன்னும் புரிஞ்சுக்கல. அவ எழுந்திருச்சு என்ன தனியா பார்த்தானா, நானும் உங்க கூடவே வந்துடுறேன்ப்பா. அப்ப நீங்க 2 பேரும் போங்க. நான் இங்க கார்லியையும் கிட்டியையும் பாத்துக்கிறேன். ஓகே, பிளான் நல்லா இருக்கு. வாடா போவோம். நாங்க போய் கண்டிப்பா தூக்கிட்டு வந்துடுறோம். ஹே லக்கா, டப்ளூ, பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே. பயப்பட ஒண்ணும் இல்ல. இது சீக்கிரமா தானாவே சரியாயிடும். முதல்ல நாம பண்ண வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அண்ணாடே நெல்லு, அவங்கள காணோம். பாஸ்கிட்ட இந்த மெசேஜை உடனே சொல்லலாம். 2 புலிங்கன்னு 2 தடவை பணம் கிடைக்கும். ஹலோ பாஸ், நாங்க அதை பிடிச்சிட்டோம். ஆமா பாஸ், நான் பிடிச்சிட்டேன். புலிய பிடிக்கிறதுன்னா அவ்வளவு சுலபம் இல்ல. ஆனா பாஸ், இது ஒரு குட்டி சைபேரியன் புலி. பாருங்களேன், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? நான் எவ்வளவு பணம் செலவு பண்ணிருக்கேன். இந்த குட்டி புலிய பிடிச்சிருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு இது வேண்டாம். எனக்கு பெருசா வேணும். அது நான் சொன்ன நேரத்துக்குள்ள வேணும். ஆனா பாஸ், இது ஒண்ணு எங்களுடைய தப்பு கிடையாது பாஸ். பாஸ், இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. இங்க ஒரு ராட்சசம் இருக்கான். அவன் கூட அதுவும் அவங்கள பாதுகாத்துக்கிட்டே இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு சில ஆயுதங்கள் தேவைப்படுதுல்ல. சீக்கிரமா பிரச்சனையை முடிச்சிட்டு வாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. புரியுதா? ஆமா, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நான் உங்களை நம்புறேன். அவங்க கதையை நீங்க பாத்துக்கோங்க. என்னது? இந்த ஆயுதத்தை பாஸ் தான் அனுப்பியிருக்காரு. இதை வச்சு நிறைய புலிகளை நம்ம பிடிக்கலாம். இது நம்ம கிட்ட இருந்தா யாராலையும் தடுக்க முடியாது. பாஸ் இதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நம்ம பணக்காரங்களாக போறோம். நீ என்ன பண்ற? எதுக்கு என்ன கடிக்க வர? எந்த பக்கம் போகணும்? அவங்க எப்படி போயிருப்பாங்க? கண்டுபிடிச்சிட்டியாடா? வாசனை ரொம்ப அருமையா இருக்கு. அது தேன். தேனு எப்பவும் தேன் நினைப்புதானடா. ஏன்னா தேனா? அடே, நீ நிஜமாவே அறிவாளிதான்டா. ஜிக்ஜாக் மேல தேன் இருந்துச்சு தெரியும்ல. அப்படின்னா இது அவனோட வாசனையா தான் இருக்கும். வேலையை சீக்கிரமா ஆரம்பிடா. இந்த பக்கத்துல இருந்து வருது. வாடா போவோம். நல்ல வேலை பண்றடா நீ.
அடே உனக்கு ஒன்றும் ஆகலையே. அடே இங்க இருந்து வாடா, காப்பாத்துங்க. அந்த மர பொந்துக்குள்ள போடா. முடியலடா, அதுக்கு வந்துருச்சுடா. அடே என்ன நசுக்குறடா. எனக்கு தெரிஞ்ச அந்த தேன் நல்லா இருக்கும்னு தோணுது. கிட்டி எந்திரிச்சிட்டியா? கிட்டி அவளை கொஞ்ச நேரம் விடு. கிட்டி, அந்த ஆயுதம் தூங்க வைக்கிறதுக்கு தான், உன்னை கஷ்டப்படுத்தல. நீ பலவீனமா இருக்க, இத கொஞ்சம் சாப்பிடு. என் குட்டியை என்கிட்ட கொடுத்துரு. கிட்டி, பப்ளு, ரெண்டு பேரும் அடிச்சுக்காதீங்க. எங்க கிட்ட வராத, ஆபத்து. நீ ஒரு கரடி, அவங்களுக்கு ஏன் உதவி செய்யற? என் பேரு பப்ளு, நானும் உன் நான் பக்கம் உன்னை தான். நம்ப மாட்டேன். நாங்க கெட்டவங்களா இருந்தா நீ தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே நாங்க உன்னை தூக்கிக்கிட்டு போயிருப்போம். நீ எழுந்திருக்கிற வரைக்கும் காத்திருக்க மாட்டோம். கிட்டி, கிட்டி, என்ன மன்னிச்சிரு. நான் தான் கார்லி. இங்க பாரு, இது நீயும் நானும் தான். கிட்டி, நீ அவங்கள தேடி போகாத. உன்னை பிடிக்கிறதுக்கு தான் ஜிக்ஸாக்க தூக்குனாங்க. நீ போய் மாட்டிக்காத. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனா என் மகனை நான் காப்பாத்தணும். ஆனா ஜிக்ஸாக் அவனோட அம்மா தேவை. கவலைப்படாத, என் தம்பியும் லக்காவும் ஜிக்ஸாக தேடி தான் போயிருக்காங்க. கண்டிப்பா காப்பாத்திடுவாங்க, கூட்டிட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு உதவணும். நான் அவனை நம்பவே மாட்டேன். இரு இரு இரு, நீ நினைக்கிற மாதிரி அவன் இல்ல. அவங்கள தப்பிக்க விட்டது மட்டும் இல்லாம நம்ம தேடிக்கிட்ட கடியும் வாங்கியாச்சு. எல்லாமே உன்னோட தப்பு தான்டா. இங்க இருந்து தானடா சத்தம் வந்துச்சு. ஆமா, சரிதான். ஆனா யாருமே மோரிஸும் அர்னால்டும் இந்த பக்கம். சீக்கிரமா வாடா. மோரிஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப இவனுக்கு மாட்டினானுங்க. ஒழுங்கா வண்டியை நிறுத்துறா. அந்த பக்கமா போயிட்டாங்க. மோரிஸ், நீ அறிவாளிதான். அங்க பாரு. இங்க பாடுறா, ஒழுங்கா அந்த புளியை கொடுத்துரு. இதை கேட்ட உனக்கு சிரிப்பு வருதா? ஒழுங்கா வண்டியை ஓட்ட. தொடர்ந்து வரானுங்க. லக்கா, அடே வந்துட்டியா? எப்படி வந்த? உன்னை வர விட மாட்டேன். என்னைய தடுக்க போறேன். ஒழுங்கா அதை விட்டுறா. இதை விட்டுறேன். இது எல்லாமே ட்ராப்போ? அர்னால்டு, நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்ப கதை முடிஞ்சது. கேம் ஓவர். அச்சச்சோ, எல்லாம் போச்சு. எப்படியாவது டபுளு கார்லி கிட்ட போயிடணும். அது சரி, நான் ஏன் உன்னை நம்பணும்? கிட்டி, நாங்க ஒழுங்க மரியாதையா ஜிக்ஸாக் எங்ககிட்ட கொடுத்துருங்க. ஜிக்ஸாக் தப்பு பண்ணிட்டீங்க, நிரந்தரமா உங்களுக்கு தண்டனை கிடைச்சிரும். மரியாதையா கொடுத்துருங்க. ஜிக்ஜாக்க போக விடு. அவனை ஏதாச்சும் பண்ணீங்க. ரிலாக்ஸா இருங்க. அவங்க அம்மாவுக்காக தாங்க நான் காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் பிடிச்சிருவோம். பணம் எங்களுக்கு கொட்டோ கொட்டுன்னு என்னோட கொட்டும். அண்ணன் மட்டும் இங்க வந்திருந்தா நீங்க காலி. எங்க கிட்ட எங்ககிட்ட ஒரு ஒரு அற்புதமான அற்புதமான ரகசிய ரகசிய ஆயுதம் ஆயுதம் இருக்கு.
அதனால உங்க யாராலையும் எங்களை எதுவுமே பண்ண முடியாது தெரியுமா? அப்படின்னா நீங்க உண்மையதான் சொன்னீங்களா? என்ன மன்னிச்சிருங்க. கிட்டி, நாங்க கடைசியா கிட்டிய கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இப்ப எங்களுக்கு இன்னும் அதிக பிரச்சனைகள் வந்துருச்சு. நாங்க எல்லாரும் இப்ப ஒத்துமையா இருந்தாகணும். ஏன்னா இந்த வேட்டைக்காரங்கள்ட்ட இருந்து காட்டை காப்பாத்த என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. நாங்க எல்லாரும் தப்பிச்சிருவோமா?